A few moments later. அடுத்தது நாங்கள் எங்கே வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா உப்பளம் ஹார்பர் பீச்சுக்கு தான் வந்திருந்தோம். இந்த உப்பளம் ஹார்பர் பீச்சில் கொஞ்சம் இதாக இருந்தது, லாஸ்ட்டாக இருந்தது. இங்கேருந்து பார்த்தா பாண்டி மெரினா வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்கலாம். அங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது, நிறையா போட்ஸுமே போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே வந்து உப்பளம் ஹார்பர் பீச்சு ஹார்பருங்கனால நல்லா இருந்தது. கடல் அலையுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த கடலில் வந்து பட்டு தெளிக்கும்போது அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருந்தது. ஃபீல், அந்த சவுண்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. எப்படின்னு வார்த்தையால் விவரிக்க முடியல அந்த ஃபீல். இங்கே கப்பல், அந்த ஹார்பரும் பக்கத்தில் இருக்குது. கப்பல் அந்த வியூ பாயிண்ட்லாம் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே போட் சவாரி, அந்த கப்பலில் சவாரி பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சனுக்கு 400 சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 400. சேஃப்டி ஜாக்கெட்ஸுமே கொடுத்துருவாங்க. கொஞ்சம் தூரம் தான் போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. எனக்கு அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கையில் அமௌண்ட்டும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் ஜஸ்ட் அங்கேருந்து அப்படி சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்தோம். அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அவ்வளோ அழகாக இருந்தது. பக்கத்தில் கீழெல்லாம் கல்லாம் இறங்கி பார்த்தோம். ரொம்ப ஓரளவு க்ளீனாக இருந்தது. பட் க்ளீனாக இருந்தாலும் பாறைகள்லாம் தண்ணியில் இது பண்ணனால ரொம்ப வழுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் ரொம்ப இறங்கி பார்க்கல. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அங்கே இறங்கி பார்க்க வேணாம். பயங்கரமாக இருக்கும். லைஃப்பில் ஒரே வாட்டி வர்றது தானே, யார் கூட வர போகிறேன். அந்த பாண்டி மெரினா வியூ பாயிண்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திரும்பி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒயிட் சாண்ட் பீச்சுக்கே வந்துவிட்டோம். ராக் பீச்சுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பீச்சு. இங்கே வந்து கொஞ்சம் குளிக்கலாம் போல், ஸ்விம்மிங் பீச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. பட் நாங்கள் அங்கே இறங்கி பார்க்கல. ஓரளவுக்கு மேலோட்டமாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக கால் மட்டும் நினச்சிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் அப்படியே உப்பளம் ஹார்பர் பீச்சிலேருந்து பாண்டி மெரினா பீச்சு, ஒயிட் ஹவுஸ் பீச்சு, நியூ லைட் ஹவுஸ் பீச்சு, அதுக்கப்புறம் பாண்டி ஷோர் பீச்சு, மகாத்மா காந்தி சிலையை சுற்றி பார்க்குறது அப்படின்னா ராக் பீச்சு, பாண்டி சன்ரைஸ் பீச்சு, கொட்டக்குப்பம் பீச்சு, அப்புறம் செரனிட்டி பீச்சு, அப்படியே லாஸ்ட்டாக எல்லாம் சுற்றி அப்புறம் ஆரவில் பீச் வரலும் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அங்கே நிறைய இடங்களை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே எங்கள் கூடவே நிறைய ஃபாரினர்ஸும் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அதுக்குன்னே தனியாக ஃபோட்டோஷூட்லாம் நிறைய இடங்களில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய காஸ்ட்லியான கேமராலாம் வாங்கி நாங்கள் ஜஸ்ட் கேஷுவலாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது. ஒரே கல்லில் செஞ்சுருப்பாங்களா? தெரிஞ்சிருக்கு நமக்கு. ஓல்ட் லைட் ஹவுஸ். ஒரு ஹோட்டலில் பிடிச்சி அங்கே போய்ட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து பிரியாணியோட குவான்டிட்டி வந்து ஒரு நல்லா இருந்தது. பீஸோட அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது. நல்லா ரசிச்சுக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா ஒரு பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு செம்மையான டூரிஸ்ட் பிளேஸ். ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே உங்களால் சூப்பராக சுற்றி பார்க்க முடியும். சொல்லப்போனால் நாங்களே ஒரு 600 to 700 600 டோட்டல் ஷெட்யூலையே முடிச்சிட்டோம். 2 நாளில் நல்லா என்ஜாய் பண்ணோம். செரனிட்டி பீச்சு, கொட்டக்குப்பம் பீச்சு போகிற வழியில் நிறைய பிளேஸில் வந்து கப்பல்லாம் நிறுத்தியிருந்தாங்க. சின்ன போட் படகுலாம் நிறுத்தியிருந்தாங்க. கப்பலுமே தண்ணியில் போயிட்டு இருந்தது. நிறைய விஷயங்கள் பார்த்து ரசிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு நாளாக இருந்தாலும் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இங்கே கடற்கரை பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கிறதுனால கடல் அலையோட வேகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அந்த இடத்துல கற்கள் வந்து போட்டிருக்காங்க. சின்னதாக ஒரு பாலம் மாதிரி வேறு அங்கங்கே கட்டியிருக்காங்க. அதிலலாம் ஏறி நடந்து போகும்போது அங்கே கிடைக்கக்கூடிய ஃபீல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது.